மத்தேயு 14:22 இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு தம்முடைய சீஷர்களை துரிதப்படுத்தினார். பொதுவாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தியதாக அதிகமாக நாம் வாசிக்க முடியாது. அமர்ந்திருங்கள், காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதாகத்தான் பல இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். வெகு சில இடங்களில்தான் அவர் துரிதப்படுத்தியதாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். தம்முடைய சீஷர்களை அவர் துரிதப்படுத்தியது நாம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் படிக்கிறோம். 34ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். கெனசரேத்து அப்படின்ற ஒரு பகுதிக்கு போவதற்காக, அங்கே இருக்கிற சுற்றுப்புறம் எங்கும் இருக்கக்கூடிய பிணியாளிகளை சுகமாக்குவதற்காக, அந்த ஊழியத்திற்கு இவங்களை முன்னால் அனுப்பணும், அவர் பின்னால் போகணும் என்பதற்காக அவர்களை துரிதப்படுத்தினார். முன்னால் போனால் அவங்க ஆயத்த வேலைகளை செய்வார்கள் என்று அந்த நோக்கமாக இருக்கலாம். பொதுவாக அவர் தனியாக இயேசுநாதர் எங்கேயும் போகலை. 12 பேரோட தான் எங்கேயும் போவார். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அந்த 3 பேரையாவது கூட்டிகிட்டு தான் போவார். பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை கூட்டிக்கிட்டு தான் மறுரூப மலை, எவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்புகிற சம்பவம், இதற்கெல்லாம் கூட இந்த 3 பேரை கூட்டிகிட்டு தான் போனார், தனியாக போகலை. இது அவர் இவர்கள் 12 பேரையும் போங்க, முன்னால் போங்கன்னு சொல்லி துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலேயும் அங்கேயும் தூதனானவர் துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடி எழுந்து உன் மனைவியையும் அங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். 16 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். 17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இங்க லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் 2 தேவதூதர்களும் துரிதப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவன் தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனை கையை பிடிச்சி, அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டு, திரும்பி பார்க்காம ஓடிப்போ, சமவெளியில் எங்கேயும் நிற்காத, மலைக்கு ஓடிப்போ என்று துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அபூர்வமாக சில வேளைகளிலே நம்மை துரிதப்படுத்துகிறார். மனுஷன் எப்பவுமே அவன் ஒரு முந்திரி கொட்டை தான். அவன் ஒரு அதிக பிரசங்கி, ஒரு அவசர குடுக்கை அப்படின்வாங்க. அவசரப்படுறவன் தான் மனுஷன். எப்பவுமே ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாயிரு, காத்திரு, அமர்ந்திரு, இப்படி தான் பொதுவாக சொல்வது வழக்கம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். கெனசரேத்தில் அவ்வளவு பிணியாளிகள் இருந்ததை பார்க்கிறோம். அவ்வளவு பிணியாளிகள். அவங்க சொன்னாங்க, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தான் அந்த ஒரு முறையை அவள் தான் முதல்ல ஆரம்பித்தது. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்றால் அதற்கு காரணம்
அவள் குடும்பத்திலிருந்து விலக்கப்பட்டிருந்தவள். அந்த வியாதியின் காரணமாக அன்றைய சமூக முறை, அன்றைய மருத்துவத்தினுடைய ஒரு நிலைமையின் நிமித்தமாக அவள் ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு விலக்கப்பட்டிருந்தாள். பொது இடங்களிலே அவள் வரக்கூடாது. அதனால அவள் இயேசுநாதரை சந்தித்து என் மேலே கையை வச்சு என்னை சுகமாக்குங்கன்னு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. இயேசுநாதருக்கு தெரியாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இப்போ அதை கேள்விப்பட்டு திரளான பிணியாளிகள் கெனசரேத்து பகுதியிலிருந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், அவ்வளோ விசுவாசத்தோடு இருந்தாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை, ஏன்னா இயேசுநாதர் கை வச்சு அத்தனை பேருக்கும் கை வச்சு ஜெபம் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதா இருந்தால் ஒரே நேரத்தில் பலர் தொட்டுக்கலாம். இயேசுநாதரை நாங்களே தொட்டுக்கிறோம். இயேசுநாதர்னா ஒரே நேரத்தில் பலர் தொட்டுக்கொள்ளலாம், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், தொட்டாலே சுகம் அப்படின்னு அவங்க விசுவாசிச்சாங்க. தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. ஒருத்திக்குள்ளே இருந்த விசுவாசம் அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த கெனசரேத்து பகுதி முழுவதும் வந்துவிட்டது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம், வியாதி உள்ள ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருக்கிறது. விசுவாசம் வியாதி உள்ள கூட்டம் மட்டுமல்ல, விசுவாசம் உள்ள கூட்டம். அந்த கூட்டத்தை நான் சந்திக்கணும், உங்களுக்கு ஊழியம் செய்யணும், சுகமாக்கணும், அதற்கு இந்த 12 பேரும் முன்னால் போய் ஆயத்தப்படுத்தணும் என்பதற்காகத்தான் அவர்களை அவர் துரிதப்படுத்தினார். அதனால எப்பவும் நம்ம ஆண்டவருக்கு முன்னாலேயும் ஓடிடக்கூடாது, ஆண்டவருக்கு பின் தங்கியும் ஆண்டவருடைய வேகத்துக்கு சரியாக நம்ம ஓட வேண்டும். அதான் வாக்கிங் வித் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோடு சஞ்சரிப்பது அப்படின்றத ஆங்கிலத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்பதை ஆங்கிலத்தில் வாக்கிங் வித் காட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவரோடு நடப்பது. ஆண்டவரோ ஒருத்தரோடு நடக்கிறதுனா அவங்க வேகத்துக்கு போகிறது. முன்னால் ஓடுவது ஆண்டவரோடு நடப்பது ஆகிவிடாது, அல்லது பின்தங்கி விடுவது, அது பின்பற்றுவது. சில விஷயங்களிலே நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், சில விஷயங்களிலே ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும். ஆகவே அவர் நம்மை துரிதப்படுத்தும் போது நாம் மந்தமாக சோம்பலாக இருந்துவிடக்கூடாது, தாமதிக்கக்கூடாது. ஆண்டவருடைய வேகத்தை, அவருடைய வேலையை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.